Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் இன்ஜினியரிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அது எல்லாத்துக்குமே நாம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுத்துட்டே இருப்போம். சரி, அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நமக்கு கிடைச்சது. அப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயுமே ஒவ்வொரு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் நீங்கள் உங்களுக்கு சீட் வந்து கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வரணும், அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு சூப்பராக என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா உங்கள் காலேஜுக்கு நாங்கள் இன்றைக்கே வரலாமா இல்லை நாளைக்கு வரலாமா அப்படிங்கிற அப்டேட் வந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா, மேக்ஸிமம் மற்ற ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நீங்கள் இன்றைக்கே போகலாம். நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக காலேஜ் இருந்துச்சு அப்படியே இன்றைக்கே போகலாம். அதே மாதிரி நாளைக்கு வந்து சண்டேன்னு சொல்கிறனால காலேஜ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்க வேணாம். ஏன்னா இந்த டைமில் காலேஜ் எப்போயுமே இருக்க தான் செய்யும். அட்மிஷன் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை பற்றி பிரச்சனைகள் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து இசிஇ, சரியா, இசிஇ, அதுக்கப்புறம் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், விஎல்எஸ்ஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ, சிவில் இன்ஜினியரிங்கு, இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா 21 நீங்கள் மண்டே, சரியா, 21 நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா இப்போ நான் சொன்ன கோர்சஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் 22 சரியா, டியூஸ்டே வந்து யார் அப்படின்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு எஸ்எஸ், சரியா, இவங்க எல்லாம் 22 வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி நாள் வெனஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் அதாவது மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், மைனிங்கு, பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி, இவங்க எல்லா பேருமே 23 வந்தால் போதும் அப்படிங்கிறத என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்க. முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற அப்டேட்டும் என்ன பார்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் இஸ்யூட் பை டிஎன்இஏ, அதாவது இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல, அந்த டிஎன்இஏ, சரியா, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிசி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட +1 மார்க் ஷீட்டு, சரியா, அதுக்கப்புறம் வந்து +2 மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஆன்டி ரேக்கிங் ஃபார்ம். இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மும் ஆன்டி ரேக்கிங் ஃபார்மை பற்றி நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கோம். சரியா, அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, சரியா, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபீஸ் ரிசிப்ட், சரியா, 2 காப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட் டேட்டா ஃபார்ம், சரியா, ஸ்டூடெண்ட் டேட்டா ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா www.auggovernment.in, இதெல்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே அதை பற்றி என்ன தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், சரியா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, சப்போஸ் நீங்கள் வந்து அதாவது ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரம் 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், சரியா, அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெளிவாகவே பார்த்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட் இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். 32,000 வரும் ஃபஸ்ட் இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32,000 வரும். அதே மாதிரி அதாவது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27,500 வரும். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 24,300 வரும் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பேமெண்ட்டு. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 11,900 வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 26,000 நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 26,000 நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இதுவே நீங்கள் உங்களுக்கு எஸ்எஸ் கோர்ஸ்க்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா 41,800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா 11,900 தான். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னா 27,000. எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 11,900 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அவங்க கொடுத்துக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். சரியா, அதனால் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.